ஹாய், திஸ் இஸ் ஷிபா ஃப்ரம் நட்ஸ் பயிர். ஒரு எண்ணெயோட விலை ஏன் ஜாஸ்தியா இருக்கு? ஒரு எண்ணெயோட விலை ஏன் கம்மியா இருக்கு? இது ஹெல்தியா, அன்ஹெல்தியா அப்படிங்கிறதுனா எதனோட அடிப்படையில நிர்ணயமாகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு எண்ணெய் எதன் அடிப்படையில நிர்ணயமாகுது அப்படிங்கிறதுக்கு நம்ம மெத்தட் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். இந்த மெத்தட் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது கோல்ட் பிரஸ்ட், ஸ்க்ரூ பிரஸ்ட், ஹைட்ராலிக், சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன், அப்புறம் ரிஃபைண்ட். இந்த கோல்ட் ப்ரெஸ் அப்படிங்கிறது தான் நம்ம செக்கில் ஆடுறது. அது கல்மர செக்கு இது எல்லாமே செக்கில் ஆட்டுற எண்ணெய் கோல்ட் ப்ரெஸ்ன்னு சொல்ல முடியாது. ஸ்க்ரூ ப்ரெஸ் அப்படிங்கிறது ஸ்க்ரூ மிஷினில் நம்ம எண்ணெயை பிரிச்சு எடுக்குது. ஹைட்ராலிக் அப்படிங்கிறது நம்ம யூஸ்வலாக இந்தியாவில் பயன்படுத்துகிற கிடையாது. அதனால அந்த டாபிக் அது ஜஸ்ட் நம்ம தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவோம். இது எல்லாமே நம்ம ஒரு மிஷின் மூலியமா நம்ம பருப்பு கொடுத்து அதுலேருந்து எண்ணெயை பிரிச்சு எடுக்கிறது தான் இந்த எக்ஸ்ட்ராக்ஷன். ஆனால் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது இது எதுவுமே இல்லாமல் இந்த ஸ்க்ரூ ப்ரெஸ் சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்க்ரூ ப்ரெஸ்ல ஒரு 2-3 டைம் அந்த எண்ணெய் பிரிஞ்செடுத்ததுக்கு அப்புறம் அதில் ஹெக்சைன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெட்ரோலியத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன கெமிக்கல் ஸ்ப்ரே அதில் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அது மூலயமா இருக்கிறது தான் இந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். இதை டீட்டெயிலாக பார்ப்போம். இது ரிஃபைன் லைன் மெத்தட் அப்படிங்கிறது நம்ம எந்த எண்ணெயை கொடுத்தாலும் அதில் உள்ளது நல்லது கெட்டது கலர்ஸு டேஸ்ட் இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஒரு ஆயில் லிக்விடாக கொடுக்கும். அதுதான் இந்த ரிஃபைண்ட் ஆயில். கோல்ட் ப்ரெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம செக்கில் ஆட்டுறது, கல்மர செக்கில் இது எதில் வேணாலும் இருக்கலாம். கோல்ட் ப்ரெஸ்ல என்ன அப்படின்னா நம்ம ஆட்டக்கூடிய எண்ணெய் ஒரு 50 டிகிரி செல்சியஸ்குள்ளே இருக்கும். அது கல்மர செக்காக இருக்கலாம், செக்கெண்ணெயாக இருக்கலாம், இல்லை மாடை சுத்த விட்டு ஆட்டலாம் இல்லையா, அந்த மாதிரி எண்ணெய் இருக்கலாம். ஆனால் எதுவாக 50 டிகிரி செல்சியஸ்குள்ளே இருக்கலாம். அதான் இந்த கோல்ட் ப்ரெஸ். இது ஏன் விலை ஜாஸ்தி அப்படின்னா இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஈல்டு அதிகம். இப்போ நான் ஒரு கிலோ எள்ளெண்ணெய் எடுக்கிறேன் அப்படின்னா அதில் என்னால் முழுசாக எண்ணெயை பிரிச்செடுக்க முடியும் அப்படின்னா அது 100% ஈல்டு. அதுவும் கல்மர செக்கில் 40% மட்டும்தான் ஈல்டு எடுக்க முடியும். ஏன் அப்படின்னா இப்போ நான் 1 லிட்டர் எண்ணெய் எனக்கு வேணும் அப்படின்னா செக்கில் ஆட்டுற போது அதை விட நான் 1.5 மடங்கு அதோட ரா மெட்டீரியல்ஸ் போட்டாது அப்படின்னா தான் எனக்கு இந்த 1 லிட்டர் எண்ணெய் கிடைக்கும். அப்படிங்கிறப்போ இதோட விலை ஜாஸ்தி. ஆனால் இதோட சத்து அப்படின்னா நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும். ஏன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ராசஸ். அப்படிங்கிறப்போ இதில் எந்த நியூட்ரிஷன்ஸுமே மிஸ் ஆகாது. அதோட ஸ்மெல்லோ டேஸ்ட்டோ மிஸ் ஆகாது. ஸோ உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. அடுத்து ஸ்க்ரூ பெஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். இந்த ஸ்க்ரூ பெஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன்ங்கிறது ஸ்க்ரூ பெஸ்ட் மூலயமா ரிலிகள்ல இருந்து எண்ணெயை பிரிச்சிருந்தது. இதுலையுமே ஒரு 70 to 80% அளவு தான் நம்ம எண்ணெயை பிரிஞ்சிருந்தாலும் இது செக்கெண்ணெயை விட கொஞ்சம் விலை கம்மி. இது கொஞ்சம் அதிக ஹீட் போகும். அப்போ அது தண்ணி தெளித்து அந்த ஹீட்டை கம்ப்ரஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஹைட்ராலிக். இந்த ஹைட்ராலிக் அப்படிங்கிறது இந்தியாவில் யூஸ் பண்ணுறது கிடையாது. வெளிநாடுகளில் இந்த மெத்தட் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷனாக பயன்படுத்துவாங்க. அதனால அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது நான் சொன்ன இந்த செக்கு எண்ணெய் இல்லை ஸ்க்ரூ ப்ரெஸ்டு ஹைட்ராலிக் இது எல்லாமே ஒரு மிஷின் மூலியமா நம்ம விதைகளையோ பருப்பையோ போட்டு அதுல இருந்து எண்ணெயை பிரிச்சு எடுப்போம். அடுத்து சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். முன்னாடி நான் சொன்னது எல்லாமே செக்ல ஆட்டுறது, ஸ்க்ரூ பெஸ்ட்டு, ஹைட்ராலிக் இது எல்லாமே ஒரு மிஷின் மூலியமா நம்ம பருப்புங்கள்ல இருந்து எண்ணெயை எடுக்கிறது. ஆனா இந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஸ்க்ரூ பெஸ்ட் மூலியமா எடுத்த அந்த சக்கையை ஒரு 2-3 டைம் அதில் ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சக்கையில ஹெக்சைன் அப்படிங்கிற பெட்ரோலிக்ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருளை அது மேல ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அது ஸ்ப்ரே பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதுல உள்ள மொத்த எண்ணெயுமே பிரிஞ்சிருக்கும். இப்போ கோல்ட் ப்ரெஸ்ல நம்மள்கிட்ட 40% எண்ணெயை தான் எடுக்க முடிஞ்சது. ஸ்க்ரூ ப்ரெஸ்ல 70 to 80% எண்ணெயை தான் நம்மளால எடுக்க முடிஞ்சது. ஆனா இந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன்ல ஒரு பருப்புல அது எவ்வளோ எண்ணெய் இருக்கும் அதை அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும். அதுக்கு தான் இந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்றாங்க. எக்ஸைன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான் இந்த எண்ணெயை எடுக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இதை நம்மளுக்கு அப்படியே கொடுப்பாங்களான்னா கிடையாது. இது ஒரு 60 to 69 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையிலே இதோட ஸ்மோக்கிங் பாயிண்ட்டை ரீச் ஆயிடும். இந்த ஸ்மோக்கிங் பாயிண்ட்டை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன். அப்படி அந்த ஸ்மோக்கிங் பாயிண்ட்டை ரீச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இது ரிமூவ் ஆயிடும். அதுலேருந்து ஒரு ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் அதில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதை நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அதனால நீங்க பயப்பட வேண்டாம். அந்த மாதிரி எக்ஸைனை நம்ம கீப் பண்ணி அதை ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு பேக்கிங் பண்ணி கொடுத்தாங்க. இதுதான் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். ஓகே, இது எல்லாமே எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட்ஸ். ஆனா ரிஃபைண்ட் ஆயில் அப்படின்னா என்ன அப்படின்னா
நான் எந்த எண்ணெயை குடுத்தாலுமே நான் ரிஃபைன் பண்ணி குடுப்பேன். இப்ப நம்ம செக்ல ஆட்டுற எண்ணெய கூட அத குடுத்தா, அதுல உள்ள நல்லது, கெட்டது, கலர்ஸு, டேஸ்ட்டு, ஸ்மெல்லு இது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு எண்ணெய் ஃபார்ம்ல குடுக்கும். அதுதான் ரிஃபைன்ட் ஆயில். அது எந்த எண்ணெயா வேணாலும் இருக்கலாம். நம்ம இப்ப யூஸ்வலா பயன்படுத்திட்டு இருக்க கடலெண்ணெய்க்கோ, நல்லெண்ணெய்க்கோ, தேங்காய் வந்து நம்ம ரிஃபைன்ட் ஆயில் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. அப்புறம் எதுக்காக இந்த எண்ணெய் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம இந்த சன்ஃப்ளவர் ஆயில், பாம் ஆயில்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் தான் இந்த ரிஃபைன்ட் ஆயில்ல யூஸ் பண்றோம். இந்த ரிஃபைன்ட் ஆயில் எண்ணெயோட விலையும் கம்மி. ஏன் அப்படின்னா, அதுக்கும் அந்த ஈல்டு தான் காரணம். ஏன்னா அதுக்கு யூஸ் பண்ற ரா மெட்டீரியல்ஸ் கம்மி. இப்ப ஏன் சன்ஃப்ளவர் ஆயிலையோ, பாம் ஆயிலையோ நம்ம ரிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, அத நம்ம ரிஃபைன் பண்ணல அப்படின்னா, அதோட ஆயுட்காலம் கம்மி. நம்ம கொஞ்ச நாள் கூட அத வச்சிருக்க முடியாது. அது கெட்டு போயிரும். இந்த மெத்தட் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன்லாம் இல்லாம, எனக்கு ரொம்ப கம்மி பட்ஜெட்ல ஈஸியா நான் ஒரு எண்ணெய நான் சமையலுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த சன்ஃப்ளவர் ஆயில், பாம் ஆயில்லாம். இந்த ரிஃபைன்ட் ஆயில்ல என்ன மெத்தட் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, நெறைய கெமிக்கல் ப்ராசஸ் போகுது. எதுக்காகனா, அதோட கலர்ஸ எடுக்கிறதுக்கு, ஸ்மெல்ல எடுக்கிறதுக்கு, டேஸ்ட் எடுக்கிறதுக்கு, அதோட நியூட்ரிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு, இது எல்லாத்துலயுமே நெறைய கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க. திரும்ப அந்த கெமிக்கல ரிமூவ் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணுவாங்க. திரும்ப அத கூல் பண்ணுவாங்க. இந்த மாரி நெறைய கெமிக்கல் மூலியமா அத ரிஃபைன் பண்ணி வரனால தான், இது அதிக ப்ராசஸிங் மூலியமா கிடைக்கிறது தான் இந்த ரிஃபைன்ட் ஆயில். ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, இத்தனை கெமிக்கல் ப்ராசஸ் மூலமா கிடைக்குது அப்படின்னா, மேக்ஸிமம் அந்த கெமிக்கல் ரிமூவ் பண்ணிருவாங்க. பட் இருந்தாலும், அதுல ஒரு சில கெமிக்கல்ஸ் இருக்க தான் செய்யும். அதனால தான் இது அன்ஹெல்தின்னு நம்ம சொல்றோம். இது நெறைய மெத்தட் யூஸ் பண்ணாலுமே, இதோட ரா மெட்டீரியல்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான விலை. அதனால தான் ரிஃபைன்ட் ஆயிலுக்கு கம்மி. இப்போ எது நம்மளுக்கு ஹெல்தி, எது அன்ஹெல்தி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹெல்தி, அன்ஹெல்தின்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு செக் எண்ணெய் தான். ஏன்னா, இதுல எந்த ப்ராசஸ்னே கிடையாது. நம்ம செக்ல போடுறோம், எண்ணெய் ஆட்டி எடுக்கிறோம். ஸ்லோ ப்ராசஸ்ல நடக்குது. அதுல நியூட்ரிஷன்ஸ் மாற போறது கிடையாது. ஸ்மெல்லோ, டேஸ்ட்டோ மாற போறது கிடையாது. அதனால நம்ம உடம்புக்கு எது ஹெல்தி அப்படின்னா, செக் எண்ணெய் தான் ஹெல்தி. ஆனா, இப்போ அப்ப ரிஃபைன்ட் ஆயில்லாம் பயன்படுத்தக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, யூஸ் பண்ணலாம். எதுக்காக அப்படின்னா, இப்ப நம்ம டீப் ஃப்ரை பண்றோம் அப்படின்னா, அதுக்கு எண்ணெய யூஸ் பண்ணலாம். ரிஃபைன்ட் ஆயில யூஸ் பண்ணலாம். எந்த எண்ணெய் யூஸ் பண்ணாலுமே, நான் சொன்னேன் இல்லையா அந்த ஸ்மோக்கிங் பாயிண்ட். எது சீக்கிரம் ஸ்மோக்கிங் பாயிண்ட் ரீச் பண்ணுதோ, அந்த எண்ணெய நம்ம டீப் ஃப்ரைக்கு யூஸ் பண்ணக்கூடாது. எது ரொம்ப நேரம் கழிச்சு அதோட ஸ்மோக் பாயிண்ட்ட ரீச் பண்ணுதோ, அத நம்ம டீப் ஃப்ரைக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது, சிக்கன் சிறந்தது தான், நம்ம உடம்புக்கு ஹெல்தி தான். ஆனா, அத டீப் ஃப்ரைக்கு யூஸ் பண்ண முடியாது. இப்ப ரிஃபைன்ட் ஆயில், அன்ரிஃபைன்ட் ஆயில் தான் கிடைக்கிற எண்ணெய்கள். இது எல்லாத்தையுமே ஸ்மோக்கிங் பாயிண்ட்ட பொறுத்து அத டீப் ஃப்ரைக்கு யூஸ் பண்ணலாம். மொத்தத்துல இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எந்த எண்ணெய் எடுத்தாலுமே அத அளவோட எடுத்துக்கும்போது ஆரோக்கியமா இருக்கலாம். எப்ப எந்த எண்ணெய் யூஸ் பண்ணணும், ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ எண்ணெய் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய ஆரோக்கியம் இருக்கு. பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த எண்ணெயும் அளவோட எடுத்துக்கோங்க, ஆரோக்கியமா இருங்க. ஸோ இப்போ எந்த எண்ணெயை தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாம, நமக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு. நம்ம எப்பயாவது ஒரு டைம் தான் டீப் ஃப்ரை பண்ணி அந்த ஃபுட் எடுத்துச்சோம். அப்படிங்கிறப்போ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. ரெகுலரா யூஸ் பண்றப்போ நம்ம செக்ல ஆகிற எண்ணெயை எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுல எந்த பயமே கிடையாது. அதை ஹீட் பண்ண மாட்டாங்க, அதிக கெமிக்கல் ப்ராசஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க, தேவையில்லாத கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ண மாட்டாங்க. டைரக்டா எண்ணெயை போட்டோம், செக்ல ஆடுறோம், எண்ணெயா கிடைக்குது, அதை நம்ம யூஸ் பண்றோம். அப்படிங்கிறப்போ அதுல நியூட்ரிஷன்ஸ் கிடையாது, ஸ்மெல் டேஸ்ட் தானே அப்படின்னு அப்படியே இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல ரெகுலர் யூஸ்க்கு அதை எடுத்துக்கோங்க. நம்ம ஆரோக்கியமா இருக்கும். தீர்க்க ஆல்வேஸ் ஆன் சீசன். பை.